அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மாதத்தின் முதல் நாள். இந்த மாதம் முழுவதும் பணம் வீட்டில் தாண்டவமாட இந்த ஒரு வரியை எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி என்று அந்த மாதம் முழுவதும் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வாக்கியங்கள் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது அதீத சக்தி வாய்ந்த ஒரு பண ஈர்ப்பு வாக்கியம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்முடைய இன்னொரு சேனலான டிவைன் ரூட் யூடியூப் சேனல்ல நேற்றைய தினம் இன்றைய செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளை முன்னிட்டு தமிழில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பண ஈர்ப்பு வாக்கியத்தை பார்த்திருந்தோம். சில பேர் நீங்க இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வாக்கியமும் கேட்டிருந்தீங்க. சோ அப்படிப்பட்டவர்களுக்காக இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாக்கியத்தை நம்ம பார்க்க போறோம். நீங்க நேற்றைய தினம் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த தமிழில் இருக்கும் வாக்கியத்தை பயன்படுத்த போறீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். சில பேர் நீங்க தமிழ் எங்களுக்கு எழுத தெரியலன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஏதாவது ஒரு மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாலே போதும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க பணவசிய வாக்கியம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்துல பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வாக்கியத்தை எழுதணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வாக்கியத்தை எழுதலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய மிகவுமே சக்தி வாய்ந்த அஃபர்மேஷன் மெத்தட தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளை வாக்கியம்னு அர்த்தம். ஃபுல் பாசிட்டிவான, அதாவது முழு நேர்மறையான, அதே நேரத்தில் எளிமையா இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு அதை ரிப்பீட்டடா நாம் எழுதும் போதோ அல்லது சொல்லும் போதோ அந்த வாக்கியத்தினுடைய சாராம்சம் நம்முடைய ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும். இதை தாங்க அஃபர்மேஷன் மெத்தட்னு நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே இது போல அஃபர்மேஷன் வாக்கியம் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போறது இந்த செப்டம்பர் மாதத்தில் அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய வாக்கியம். இன்றைய தினம், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியே இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த மெத்தடை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்காதீங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைய தினம் இந்த பதிவை பார்க்காதவங்க நீங்க செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ள எப்ப இந்த வீடியோவை நீங்க பார்த்தாலும் சரி அன்றைய தினமே இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா எந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வாக்கியத்தை எழுதுங்க. நீங்க ரொம்ப பிஸியா பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம அமைதியான மனநிலையோட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணாதாங்க ஆழ்மனதில் வேகமாக பதியும். இந்த ஒரு மாதம் இந்த மெத்தடை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ண போறதுனால நீங்க பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். சின்னதா ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க. அல்லது ஆல்ரெடி நீங்க வேற ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக நோட் புக் வச்சிருக்கீங்கன்னா அதையே கூட இந்த மெத்தடுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா நோட் வாங்க போறவங்க ஒயிட் கலர் அன்ரோல்டு நோட் புக்கை வாங்கிக்கோங்க. அதாவது கோடு போடாத நோட் புக்கை பயன்படுத்துங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அல்லது வீட்லயே நீங்க ரூல்டு நோட் புக் வச்சிருக்கீங்க அல்லது டைரி வச்சிருக்கீங்கன்னா அதையும் தாராளமாக எடுத்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல எழுதுங்க. ரெட் அண்ட் பிளாக் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கிரீன் கலர்ல நீங்க எழுதுங்க. ஏன்னா பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யும் ஆற்றல் அதிகம். கிரீன் கலர் கிடைக்காத பட்சத்துல நீங்க ப்ளூ கலர் பென்ல எழுதலாம். ஆனால் ரெட் அண்ட் பிளாக் கட்டாயமா அவாய்ட் பண்ணிடுங்க. அதே போல இந்த வாக்கியத்தை நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்துல இருந்து எழுதலாம். எந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமோ
முடியுமோ அங்க உட்கார்ந்து நீங்க எழுதுங்க. முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து எழுதுங்க, அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க. கவனம் சிதறாமல் மகிழ்ச்சியான உணர்வு நிலையோட சந்தோஷமா இந்த வாக்கியத்தை நாம் எழுதும் போதுதாங்க உடனடியாக பலன்கள் கிடைக்கும். யாராவது நம்மள பார்த்துக்கிட்டே இருந்தாலோ அல்லது தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தாலோ நம்முடைய கவனம் சிதறும். சோ கொஞ்சம் தனிமையான இடத்துல உட்காருங்க, அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கோங்க. இவ்வளவு தூரம் நம்ம சின்ன சின்ன தகவல்களை கூட சொல்வதற்கான காரணம், இந்த வாக்கியத்தை கொடுத்துட்டு தினமும் இத்தனை முறை எழுதுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால யாருக்கும் எந்த ஒரு பலனும் கிடைக்காதுங்க. எந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாலுமே அதை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணும் பொழுதுதான் உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும். அதனால தாங்க இவ்வளவு டீடைல்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். சரிங்க, அடுத்த முக்கியமான ரகசியம் நம்ம பார்க்க போவது, இந்த வாக்கியத்தை எழுதும் போது நம்முடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு வரியை எழுத போறதுனால நமக்கு பணம் கிடைக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாதுங்க. இந்த நொடியே அட் பிரசன்ட் ரைட் நவ் உங்ககிட்ட உங்களுக்கு தேவையான பணம் இருக்குன்ற அந்த சந்தோஷமான உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை எழுதணும். ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட இருக்கு, நீங்க என்ன நினைச்சாலும் வாங்கலாம், நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாம் செய்யலாம்ன்ற அளவுக்கு பணம் இருந்தால் நீங்க எவ்வளவு உற்சாகமா சந்தோஷமா இருப்பீங்களோ அதை 2 நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்கலாம், எந்தெந்த ஊருக்கு போகலாம், இது போல மனதுக்குள்ளேயே நீங்க ஒரு லிஸ்ட் எடுங்க. சோ இது போல கற்பனை செய்யும் போது உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிறத நீங்களே உங்களுக்கு உறுதி செஞ்சுக்கிறீங்க. இந்த உணர்வுகள் செயற்கையானதாக இருக்கக்கூடாதுங்க. சோ ஒரு 2 நிமிஷம் நீங்க நல்லா கற்பனை செஞ்சு அந்த சந்தோஷமான உணர்வுகளை கொண்டு வாங்க. அந்த ஆழமான உற்சாகமான சந்தோஷமான உணர்வு நிலையோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாக்கியத்தை 11 முறை 11 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. In this September month, money and success flows to me effortlessly. In this September month, money and success flows to me effortlessly. In this September month, money and success flows to me effortlessly. In this September month, money and success flows to me effortlessly. அவ்வளவுதாங்க, மிகவும் எளிமையான வாக்கியம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேங்க. நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம், அல்லது 2 லைனா ஸ்பிளிட் பண்ணியும் எழுதலாம். எண்ணிக்கை மிக மிக முக்கியம். அதிகமாகவும் நீங்க எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க. கரெக்டா 11 டைம்ஸ் 11 முறை நீங்க எழுதுங்க. நோட் புக்ல நம்ம எழுத போறதுனால தினமும் ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ்ல எழுதணுமா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு சில சந்தேகங்கள் வரலாம். எப்படி வேணாலுமே நீங்க எழுதிக்கலாம். அந்த பேஜ்ல இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேஜஸ் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 11 முறை நம்ம எழுதணும், அதுதாங்க முக்கியம். அதை நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். எழுதி முடிச்சிட்டு அந்த நோட் புக்கை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இந்த செப்டம்பர் மாதம் முடிந்ததும் அந்த நோட் புக்ல இருக்கக்கூடிய பேஜஸ் நீங்க எரிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதை நீங்களே வச்சுக்கலாம். அதுல இருந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். மேலும் ஒவ்வொரு மாதத்திற்குரிய இது போல பண ஈர்ப்பு அஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம். சோ அதே நோட் புக்ல இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம பார்த்ததை போல முழு நம்பிக்கையுடன் இந்த சிம்பிளான மெத்தடை கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.